கர்த்தரின் நாமத்தில் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஐயா தோற்றுங்க. இன்றும் கூட நாம் ஒரு புதிய வேத ஆய்வை கேட்கலாம். பிரதர் மோசஸ் பால், நீங்க ப்ரே பண்றீங்களா? மீண்டும் ஆராதனை ஈஸ்வராகவே தர்மையான மாலை நேரத்தில் எங்களை ஒருமுகப்படுத்தி கட்டாது இந்த நேரத்திலே கட்டாது பைபிள் ஸ்டடிக்காக கலந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் தூர இடங்களிலே இருந்தாலும் கத்தாக நீ சமீபத்தின் தேவன் எங்கள் மத்தியில் இருந்து கட்டாக உடைய போதகர் வழியாக கட்டாக உடைய வசனங்களை கட்டாக நாங்கள் பெற்றுக்கொண்டு கட்டாக நாங்கள் மற்ற மக்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழலாம். மற்ற மக்களை கட்டாக ஆதாயப்படுத்தி உங்களுடைய ராஜ்யத்திலே கட்டாக கூட்டி சேர்க்க நிற்கிருவை பாராட்டும்படியாக கெஞ்சும் உண்டாகுது. தர்மையான கட்டாக ஒவ்வொருவரையும் ஏசப்பா உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். ஒவ்வொருவரும் ஏசப்பா கடந்து வந்து மண்டையில ஏசப்பா கூட ஏசப்பா நீரே இந்த கூகுள் மீட் வழியாக கட்டாக கிருபை கிருபை பாராட்டி வழி நடத்தி வருவதற்காக நன்றி சாமி. சோசரங்களப்பா துதிகளப்பா முழுவதுமாக நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ் தருவோம் சாமி. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜபத்தை பாதப்படையில் வைக்கிறேன் சாமி. ஆமென். ஆமீன். தேங்க்யூ பிரதர். நாம வேத ஆய்வுக்குள்ள செல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. கடந்த வாரத்துல ஐயா எடுத்த டாபிக்ல என்ன டாபிக் எடுத்தாருன்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? திருமறை காண்பிக்கிற பொதுவான வழிகள், டீச்சிங் மினிஸ்ட்ரி, கல்வி பணிகள், டீச்சிங் மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரி பணிகள். ஓகே, ரெண்டு பேரும் கரெக்டா சொன்னீங்க. அதாவது பணிகள், திருமறையில இருக்கிற பணிகள், என்னென்ன பணிகள் நம்ம செய்யலாம், என்னென்ன பணிகள் திருமறையில இருக்கணும். அதுல யாராவது ஒருத்தரோட பெயர், அவங்க வந்து 2 பணிகள் செய்தாங்க. ஒரு பணியில இருந்து இன்னொரு பணிக்கு ப்ரமோட் ஆயிருக்கலாம், இல்ல 2 பணிகள் செய்திருக்கலாம். அப்படி யாராவது ஒரு பைபிள் கேரக்டர் சொல்ல முடியுமா? பெசலியல் வந்து 5 விதமான தொழில் பண்ணாருங்க. பொண்ணுல இருந்து ஆச்சாரி பணி மாதிரி, அந்த ஆச்சாரி கார்பெண்டர் ஒர்க்கு பிளஸ் பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், மரம் எல்லாமே அவர் செய்தார். ஓகே ஓகே. Luca doctor and மருத்துவர். doctor and disabled teaching. ஓகே ஓகே பிரதர். இப்படி பார்க்கும்போது டிசைபிள்ஸ் எல்லாருமே வேற ஒரு ஜாப்ல இருந்து டிசைபிள்ஷிப்குள்ள வந்தாங்க. அதுவும் கரெக்ட் தான். அது இல்லாம ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு கடவுள் அழைத்து, அதர் தேன் டிசைபிள்ஷிப், ஒரு ப்ரமோஷன் மாதிரி கிடைச்சவங்க, அவங்க ஒரு வேலையில உண்மையா இருந்ததுனால அடுத்த வேலையில, அப்படி யாராவது? யோசேப்பு. யோசேப்பு கரெக்ட். வேற யாரும் பதில் சொல்ல விரும்புறீங்களா? தாவீது கூட. ஆமா, தாவீது தான் ப்ராமினென்ட்டா ப்ரமோட் ஆனவரு. மியூசிஷியனா அழைக்கப்பட்டு அப்புறம் அரசாங்கத்துல. ஆமா, கரெக்ட் கரெக்ட் சிஸ்டர். ஓகே. ஐயா, நம்ம பைபிள் ஸ்டடி பவுல் கூட. பவுல் எந்த இதுல டிரான்சிஷன் ஆனாரு? அவரு ரோமன் இதுல ரோமானிய சேவகர். பணியில என்ன வித்தியாசம் இருந்துச்சு? புரியலங்க. அவரோட பணியில என்ன வித்தியாசம் இருந்துச்சு? பவுலோட பணி ரோமர்ல இருந்து ஜீசஸ் கிறிஸ்ட் அகைன்ஸ்டா வந்தாரு. and then after meet shepherding work. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஐயா, நம்ம பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணலாம். அன்பானவர்களே, அனைவருக்கும் ஸ்தோத்திரம். முக்கியமாக இன்னொரு பைபிள் ஸ்டடியில் உங்களை சந்திப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. கடந்த வாரத்திலிருந்து அநேக காரியங்களை குறித்து நாம் பேசி கற்றுக்கொண்டோம். கடைசியா சொல்லும் போது, பவுல் பற்றி சொல்லும் போது,
பவுல் கூட 2 தொழில் தான் செய்தார். அவர் செய்த கூடார தொழில் தொழில் கூடார தொழில். கூடார தொழில் செய்தார். பிறகு திருப்பணிக்கு வந்தார். திருப்பணிக்கு வந்த பிறகும் திருப்பணியில் இருந்து கொண்டே கூடார தொழிலை அவர் செய்து கொண்டு வந்தார். இன்றைக்கு நாம் ஒரு வேதாய்வுக்குள்ளாக கடந்து போக இருக்கிறோம். இன்றைய வேதாய்வு நமது வேதாய்வில் தொடர்ந்து பங்கெடுக்கிற ஒரு சகோதரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வேதாய்வு இன்றைக்கு நாம் செய்யவிருக்கிறோம். இன்றைய வேதாய்வினுடைய தலைப்பு உங்களால் முடியும் என்பதாக. உங்களால் முடியும். இன்றைய வேதாய்வை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு உங்களால் முடியும். இந்த உங்களால் முடியும் என்கிற தலைப்பில் நாம் மோசே என்கிற ஒரு அசாத்தியமான ஊழியக்காரரை பற்றி நாம் பார்க்கிறோம். மோசே என்கிற பெயருடைய பொருள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவர். மோசே பிறந்த காலம் ஒரு ஆபத்தான காலம். எகிப்தில் பார்வோன் இஸ்ரவேலில் பிறக்கிற 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொல்ல சொல்லி சட்டம் போட்டிருந்தார். எனவே அந்த குழந்தையை பாதுகாப்பதற்கு அவருடைய தாய் முயற்சி எடுத்தார்கள். அந்த முயற்சியில் அவர்களால் தொடர்ந்து செயல்பட முடியவில்லை. ஏன்னா குழந்தை வளர வளர அழ ஆரம்பிக்கும். அந்த சத்தம் வெளியே கேட்டா குழந்தையுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. எனவே நாணல் பட்டி செஞ்சு தண்ணீர்ல விட்டுட்டாங்க. அந்த குழந்தை எங்கேயாவது போட்டோம், எப்படியாவது பழிச்சுக்கிட்டோன்னு தண்ணீர்ல விட்டுட்டாங்க. ஆனால் பார்வோனுடைய குடும்பத்திலிருந்தே இளவரசியே அந்த குழந்தையை எடுத்துட்டு அரண்மனைக்கு போனாங்க. தண்ணீரிலிருந்து எடுத்ததால் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன்னு அவங்க பெயர் வச்சாங்க. மோசேனுடைய பெற்றோர் பெயர்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பா பேரு அம்ராம், அம்மா பேரு யோகபேத். பொதுவா மோசேனுடைய பெற்றோர் பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். மோசேனுடைய பெற்றோருடைய பேர் கூட முக்கியமானது. ஏனென்றால் மோசேவை பாதுகாப்பதில் அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்தியவர்கள். அம்ராம் யோகபேத். வசனம் யாத்திராகமம் 6:20 உண்டு. மோசேக்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி உண்டு. 2 பேருமே மோசேவை விட பெரியவர்கள். மோசே கடைசி. மோசே உள்ள அண்ணன் பெயர் ஆரோன். ஆரோன் மோசேவுடைய ஊழியத்தில் மிக முக்கியமானவர். மோசேவுக்கு சரியாக பேச வராது. அவருக்கு திக்குவாய் இருக்கிறது, மந்த நாவு இருக்குது. பேசக்கூடிய விஷயங்களை சட்டென்று பட்டென்று பேச முடியாததால் கடவுள் ஆரோனை துணைக்கு அனுப்பினார். அப்படியானால் ஆரோன் சிறப்பாக பேசக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கலாம். பேச்சாற்றல் கொண்டவர், ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்துரைக்கிற ஆற்றல் கொண்டவர். எனவே ஆரோன் பேசுவதில் வல்லவர். அவருடைய அக்கா மீரியாம். மோசே பிழைத்ததில் மீரியாமுக்கு தான் மிகுந்த பங்கு உண்டு. சகோதரிகள் தன் சகோதரன் மீது வைத்திருக்கிற அன்பு இயல்பாகவே கூடுதலானது. ஆத்துல விட சொல்லி அம்மா சொல்லிட்டாங்க, நான் மிரியாம் விட்டுட்டு போல. அந்த குழந்தை எங்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். அவருடைய விருப்பமோ ஜெபமோ அந்த குழந்தை அரண்மனைக்குள் போன போது இவளே போய் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவதற்கு ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி அம்மாவையே கொண்டு போய் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஒப்படைப்பாள். அந்த அளவுக்கு மிரியாம் மோசேவின் உயிரை காப்பாற்றுவதில் மிகுந்த முக்கியமான பணி செய்தவள்.
அதே போல் 2 பிள்ளைகள், ஒன்று கெர்சோம், இன்னொன்று எலியேசர். இந்த 2 பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தது கூட காரண பெயர். நம்ம அடிக்கடி இஸ்ரவேலர்கள் பெயர் வைக்கிறத பத்தி பேசியிருக்கிறோம். இந்த 2 பிள்ளைகளுக்கு பெயர் வைத்ததுக்கு காரணம் இருக்குது. வேண்டுமானால் அந்த காரணங்களை வாசிச்சு தெரிஞ்சுக்கலாம். யாத்திராகமம் 18 வசனம் 2 - 4 வரைக்கும். முதல்ல 2 வாசிக்கலாம். மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினால் திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்பேராலையும் வாசிக்கலாம் தொடர்ந்து. அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். இந்த முதல் மகனுக்கு அவர் வைத்திருக்கிற பெயர் வந்து கெர்சோம். கெர்சோம் என்பதற்கு நான் அந்நிய தேசத்தில் பரதேசியானேன். எகிப்துக்கும் பொருந்தும், அவர் போய் தங்கியிருந்த மீதியாமுக்கும் பொருந்தும். ஏனென்றால் எகிப்தில் அவர்கள் கானானை விட்டு குடியிருந்ததால் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்தை விட்டு அவர் வெளியேறி அங்கேயும் எந்த உறவுகளும் இல்லாமல் தனித்து விடப்பட்டவராக வாழ்ந்தார். எனவே கிட்டத்தட்ட தன்னை ஒரு பரதேசியாக அவர் உணர்கிறார். பரதேசி என்றால் யாருமே இல்லாத, சொந்த வீடு இல்லாத, சொந்த நாடு இல்லாத, உரிமையற்ற ஒரு மனிதனுக்கு பெயர் பரதேசி. அதை தன் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக கெர்சோம் என்று பெயரிடுகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோன் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். இன்னொரு பெயர் எலியேசர். எலியேசர் பெயர் கேட்டா நமக்கு ஞாபகம் வரணும். வேற யாரு எலியேசர்? யாருக்காவது ஞாபகம் வந்தா சொல்லலாம். பைபிள்ல எலியேசர் பேர் வேலைக்காரர். ஆபிரகாமினுடைய வேலைக்காரர், முதன்மை வேலைக்காரர். கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு மூத்த மகன் போன்றவர். சரியா சொல்லணும்னா ஆபிரகாம் வந்து ஈசாக்கு பெண் பார்க்க தன் ஊழியக்காரனை தான் அனுப்பினார். அங்க பேர் இருக்காது. ஆனால் இறையலாளர்கள் அத்தனை பேருமே என்ன நம்புறாங்கன்னா அது நிச்சயமாக எலியேசராக தான் இருக்கும் என்று நம்புகிறார்கள். அவர் தன் ஊழியக்காரனை அனுப்பினான்னு தான் இருக்கும், பேரே குறிப்பிட்டிருக்காது. ஆனால் நிச்சயமாக ஒரு எலியேசர். பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் எலியேசர்னே பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்ணுவாங்க தைரியமா. ஏனென்றால் அந்த அளவுக்கு மோசே இடத்தில் நம்பிக்கைக்குரிய ஊழியக்காரனாக இருந்தவர் எலியேசர். மூத்த மகனாக பார்க்கப்பட்டவர். குழந்தை பிறக்கிற வரைக்கும் எலியேசரையே தன் மகனாக அவர் நினைத்து வளர்த்து வந்தார். அதே பேரை தான் இங்க சூட்டுறாரு. தான் தப்புவிக்கப்பட்டதை எண்ணி மகிழ்ச்சியோடு அந்த பெயரை அவருக்கு சூட்டுகிறார். அடுத்து மோசேவனுடைய சிறப்பு, அவருடைய குணங்கள். மோசே என்கிற ஒரு மனிதனை கடவுள் ஏன் தேர்ந்தெடுக்கிறார் என்றால் காரணம் இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. எந்த ஊழியக்காரனையும் கடவுள் காரணம் இல்லாமல் தேர்ந்தெடுப்பதில்லை. ஊழியக்காரர்களை பற்றி நமக்கு வெவ்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கலாம். அந்த கருத்துக்களுக்கு காரணம் அந்த ஊழியக்காரர்களாக இருப்பார்களே தவிர கடவுள் காரணமாக இருக்க மாட்டார். ஒரு ஊழியக்காரனை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அந்த ஊழியக்காரனிடத்தில் சில சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகள் இல்லாமல் அவர் தேர்ந்தெடுக்க மாட்டார். ஒருவேளை அவர்கள் வீழ்ந்து போவார்களானால் அதற்கு காரணம் அவர்களாக இருப்பார்களே தவிர கடவுளாக இருக்க மாட்டார். அப்படி மோசேவை கடவுள் தேர்ந்தெடுப்பதற்கு மோசேவுடைய குணங்கள் தான் அடிப்படை காரணம். ஒரு ஊழியக்காரனுக்கு மிக முக்கியமானது குணங்கள், கேரக்டர்ஸ். மோசேவுடைய குணங்கள் அப்படியே வேதத்துல பட்டியல் படுத்தப்பட்டிருக்குது. முதல் குணம், மோசே சாந்த குணம் உள்ளவர். அதுவும் வேதம் என்ன சொல்லுதுன்னா, என்னாகும் 12:3 வாசிங்க. என்னாகும் 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாயிருந்தான். பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். அப்போ கம்பேர் பண்ணிக்கோங்க. நமக்கெல்லாம் எவ்வளவு கோபம் வருது, எவ்வளவு எரிச்சல் வருது, எவ்வளவு ஆத்திரப்படுறோம்.
இன்னைக்கு கூட எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு எரிச்சல் நமக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் மோசே பூமியில் உள்ள சகல மனிதரை காட்டிலும் சாந்த குணம் உள்ளவர். அவர் பிரச்சனைகளை ரொம்ப மென்மையா அணுகுவார். கோபத்தோடு அணுக மாட்டார். கோபமே வராதுன்னு இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு தலைவனுக்கு கொஞ்சமாவது கோபம் வரணும். அப்படி நம்ம மோசேவை சிந்தித்து பார்ப்போம். ஆனால் மோசேக்கு வந்த கோபம் எல்லாம் கோபமே இல்லை. அவருடைய கோபம் யாரையும் காயப்படுத்தி இருக்காது, யாரையும் வருத்தப்பட வச்சிருக்காது, யார் மீதும் கடு சொல் இருக்காது. அப்படி ஒரு சாந்த குணம் உள்ள மனிதன். கடவுள் கண்மலையோட பேசும்போது கண்மலையை அடிச்சிருவாரு. அப்போ கூட மலையை தான் காயப்படுத்தினாரே தவிர ஜனங்களை இல்லை. தன்னுடைய கோபத்தை வேற வழியில அவர் வெளிப்படுத்தி விடுவார். மக்கள் மேல, ஊழியத்தின் மேல அவர் வெளிப்படுத்துகிற மனிதர் அல்ல. அவ்வளவு சாந்த குணம் உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால்தான் மோசேயினுடைய சிறப்பு தெரியும். நம்ம ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இருக்கிறோம், மிகச்சிறிய குடும்பமா இருக்கிறோம். இந்த குடும்பத்தை சமாளிக்க முடியாம நம்ம கோபம், எரிச்சல், வேதனை, சண்டை, சச்சரவுகள்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன இடத்துல வேலை செய்யறோம், அதிகபட்சம் 100 பேர் இருப்பாங்க, குறைஞ்சபட்சம் 10 பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம எரிச்சலோடும் கோபத்தோடும் சண்டைகளோடும் வாழ்றோம். லட்சக்கணக்கான மக்கள், வணங்க கழுத்துள்ள ஜனம், கடவுளையே 100 கேள்வி கேட்கிறவங்க, அவர்களை வழிநடத்துவதற்கு எவ்வளவு பெரிய சாந்தம் வேணும். அதனாலதான் கடவுள் அவரை தெரிந்தெடுத்தார். அது ஊழியக்காரர்களுடைய மிக முதன்மையான குணமாகவே வச்சுக்கலாம். ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே ஆவியின் கனிகள்ல சாந்தம் முக்கியமானதாச்சே. சாந்த குணம் என்பது கடவுள் விரும்புகிற குணங்களில் ஒன்று. அப்படி ஒரு சாந்தமான மனிதர் மோசே. மோசேவுடைய இரண்டாவது மிகச்சிறந்த குணம் எபிரேயர் 11:24 நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:24. கரெக்ட் தான், வாசிங்க. மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை மோசேவை பற்றி அங்க என்ன சொல்றது? விசுவாசம். அவ்வளவு பேரை வழி நடத்துறதுக்கு எதை நம்பி வழி நடத்தினார்? கடவுளை நம்பி வழி நடத்தினார். மோசே தானே முயற்சி எடுத்தது. முதல் முயற்சி அவரை தான் எடுத்தாரு. 40 வயசுல அரண்மனையை விட்டு வெளியே வரும்போது அவரே போய் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு முயற்சி பண்ணி தோற்றுட்டார். 2வது முறை இந்த முடிவு விசுவாசத்தில் எடுத்த முடிவு, கடவுளை நம்பி எடுத்த முடிவு. அவர் மிகச்சிறந்த விசுவாசி. செங்கடல் குறுக்குல வந்துருச்சு, மொத்த ஜனமும் பயப்படுது, மோசே பயப்படல. விசுவாசிக்கிறவர்கள் செங்கடலை கண்டோ, தடைகளை கண்டோ, எதிர்ப்புகளை கண்டோ, அவமானங்களை கண்டோ, நிந்தைகளை கண்டோ, தனிமையை கண்டோ, புறக்கணிப்பை கண்டோ பயப்பட மாட்டாங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கையில் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிப்பார்கள். அந்த விசுவாசம் மோசேக்கு அளவில்லாமல் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையோட நீங்க தொடர்புபடுத்தி மோசேவுடைய விசுவாசத்தை புரிந்து கொள்ளலாம். எத்தனை சின்ன சின்ன காரியங்கள் நடக்கலன்னு நம்ம கடவுள் மீது கோவப்பட்டிருக்கோம். விசுவாச சலிப்பு எத்தனை முறை ஏற்பட்டிருக்கோம். சில நேரம் அவிசுவாசமாகவே பேசியிருக்கிறோம். மோசே தன் கடைசி மூச்சு வரைக்கும் விசுவாசம் உள்ளவராக இருந்தார். சில தவறுகள் மனிதனா மோசே கூட செய்திருக்கிறார். ஆனால் விசுவாசத்தில் அவர் குறைஞ்சவர் இல்லை. யாக்கோபினுடைய விசுவாசத்தை நாம் போற்றுகிறோம். மோசேவின் விசுவாசம் யாக்கோபின் விசுவாசத்தை விட பெரியது. வலிகளில், வேதனைகளில், இழப்புகளில், நடக்கவே முடியாத விஷயங்களில் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். அவ்வளவு பெரிய விசுவாசி மோசே. மோசேவினுடைய அடுத்த சிறந்த குணம் யாத்ராகம் 40:16. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். கடவுள் தனக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் செய்தார். கீழ்ப்படிதல்.
ஒரே ஒரு முறை பேசணும் போது அடிச்சிட்டார், அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையோட தொடர்புபடுத்தி பார்த்தா ஒரு முறையா நம்ம கீழ்ப்படியாம போயிருக்கிறோம் கடவுளுக்கு. ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியாம போறோம். ஆனால் மோசே அது ஒண்ணுதான் அவர் செஞ்ச பெரிய தப்பு. அதுக்கே கடவுள் கோவப்பட்டிருப்பார் மோசே மேல. முழுவதுமாக கடவுளுக்கு கீழ்ப்படித்தவர். என்னெல்லாம் கடவுள் சொல்லுகிறாரோ அதை மறுக்க மாட்டார். கோல செங்கடல் நேரா நீட்டுனா நீட்டிடுவார். கடவுளுக்கு முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். அவருடைய வார்த்தைகளுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தவர். அதனாலதான் மோசேவை கடவுள் விட்டு கொடுத்ததில்லை. ஒரு முறை ஆரோனுக்கும் மீரியாமுக்கும் மோசே மேல வருத்தம் வருது. அது எதனால வருத்தம் வருதுங்கிறது நம்ம விட்டுறலாம். ஆனா வருத்தம் வருது, கோபம் வருது. என்ன மோசே இந்த மாதிரி பண்றாரே அப்படின்னு மோசேக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிடறாங்க. இவன் என்ன, ஏன்னா மோசே சின்ன பையன் தானே அவங்கள விட, அந்த உரிமையில திட்டுறாங்க. இவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா, ஏன் எங்க கிட்ட எல்லாம் கடவுள் பேச மாட்டாரான்னு எல்லாம் அவங்க கொஞ்சம் மோசேவை விமர்சித்து பேசிட்ட போது கடவுள் மோசே பக்கம் தான் நின்னார். மிரியாமையும் ஆரோனையும் கடவுள் கடிந்து கொண்டார், கண்டித்தார். அவர்கள் மன்னிப்பு கேட்ட பிறகுதான் மன்னிச்சார். ஏனென்றால் கீழ்ப்படுகிறவர் மோசே. அந்த கீழ்ப்படிதலுக்கு கடவுள் மோசேவின் மீது மிகுந்த அன்பு காட்டினார். மோசேவினுடைய அடுத்த சிறந்த குணம் யாத்ரா 32:11. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? மோசே யாருக்காக ஜெபம் பண்றாரு? மோசேவுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். பெருசா தனக்காக அவர் ஜெபம் பண்ணிக்கல. பர்சனல் நீடுக்காக, தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு பெரிதா ஜெபம் பண்ணதா நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இஸ்ரவேலர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. செங்கடல் வந்தா போய் ஜெபம் பண்ணுவாரு, உணவு கேட்டா போய் ஜெபம் பண்ணுவாரு, இறைச்சி கேட்டா போய் ஜெபம் பண்ணுவாரு. இங்க கடவுள் கோபப்பட்டார். இது என்ன சம்பவம்னா, இந்த பொன் கன்று குட்டி வணங்கின பிறகு கடவுளுக்கு ஒரு எரிச்சல் வந்துச்சு இஸ்ரவேலர்கள் மீது. அவனுங்களை ஒருத்தனை கூட விட மாட்டேன் கடவுள் கோபத்துல. நான் இங்கே வனாந்தரத்திலே அழிச்சிட்டு போயிடுறேன் இவனுங்களை எல்லாம். அப்பதான் மோசே போய் கடவுள்கிட்ட கேட்கிறாரு, அதை செய்யவே செய்யாதீங்க. நீர் அழைத்த ஜனம் உம்முடைய ஜனம், இந்த ஜனத்தின் மீது நீர் கோபப்படக்கூடாது அப்படின்னு அந்த ஜனத்துக்காக பரிந்து பேசினார். பரிந்துரை என்றால் இன்னொருவருக்காக நாம் கடவுளிடத்தில் வேண்டுதல் செய்வதுதான் பரிந்துரை ஜபம். இன்டர்செசரி பிரேயர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இன்னொருவருக்காக நாம் செய்கிற ஜபம். அந்த ஜபம் மோசேவிடத்தில் இருந்தது. நம்முடைய ஜபங்கள் உண்டு, நம்ம நிறைய ஜபம் பண்றோம். அதுல தினந்தோறும் பரிந்துரை ஜபம் ஒண்ணு இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அது இருந்தால் நல்லது. நம்ம அதை குரூப்ல பின்பற்றோமே, நம்ம என்னென்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குதோ அதையெல்லாம் நம்ம குரூப்ல போட்டுட்டு அந்த ப்ரேயருக்காக நம்ம பண்றதுதான் பரிந்துரை ஜபம். அது மோசேவுடைய ஜபம். மோசே தனக்காக ஜபித்ததை விட பிறருக்காக ஜபித்தது தான் அதிகம். அதுதானே ஒரு ஊழியக்காரனுடைய சிறந்த குணம். அந்த பரிந்துரை ஜபம் செய்கிற இருதயம் கொண்டவர் மோசே. மோசேவுடைய அடுத்த சிறந்த குணம் என்னாகமம் 11:11. மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியான். இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தை என்மேல் சுமத்தினீர். லீடர்ஷிப். ஒரு தலைவன் என்கிறவன் தன் மக்களுடைய பாரத்தை சுமக்கிறவனா இருக்கணும். அதான் சரியான லீடர்ஷிப். அந்த லீடர்ஷிப் இல்லைன்னா யாரா இருந்தாலும் தோத்து போயிடுவாங்க. எவ்வளவு பெரிய தலைவனா இருந்தாலும் தோற்று போயிடுவாங்க. ஒரு தேசத்தின் பிரதமர் அந்த தேசத்தின் மக்களுடைய பாரங்களை சுமக்கணும். ஒரு மாநிலத்தின் முதல்வர் அந்த மாநில மக்களுடைய பாரங்களை அவர் சுமக்கணும். ஒரு திருச்சபை ஆயர் திருச்சபை மக்களின் பாரங்களை அவர் சுமந்து கொள்ளணும். ஒரு குடும்ப தலைவர் தன் குடும்பத்தின் பாரத்தை சுமக்கணும். அதுதான் லீடர்ஷிப். மோசே இஸ்ரவேல் ஜனத்தின் பாரத்தை சுமந்து கொண்டார். கடவுள் தான் அந்த பாரத்தை ஏற்றினார். அந்த பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். பிறருடைய பாரங்களை சுமக்கிற இருதயம் அவருக்கு இருந்தது. அதுதான் தலைமைத்துவம்னா இங்க உக்காரு, இங்க உக்காராத, இதை செய், இதை செய்யாத என்று சொல்வதல்ல தலைமைத்துவம். அல்லது ஒரு பதவி அல்ல தலைமைத்துவம், அல்லது ஒரு நாற்காலி அல்ல தலைமைத்துவம். தலைமைத்துவம் என்பது
பிறருடைய பாரத்தை சுமப்பது, அதான் உண்மையான லீடர்ஷிப். மகாத்மா காந்தி இந்த தேசத்துல எந்த பதவியில இருந்தாரு? எந்த நாற்காலியில உட்கார்ந்தாரு? எதுவும் கிடையாது. ஆனால் இந்த தேசம் அவரை இந்த தேசத்தின் தந்தை என்று கொண்டாடுகிறது. இந்தியாவின் அடையாளமாக மகாத்மா காந்தி இருக்கிறார். இந்தியாவின் தலைவனாக போற்றப்படுகிறார். ஏனென்றால் இந்திய தேச மக்களுடைய பாரத்தை அவர் சுமந்து கொண்டார். விடுதலையாக்க வேண்டும் என்று போராடினார். அதுதான் லீடர்ஷிப். லீடர்ஷிப் என்பது பிறருடைய பாரத்தை சுமந்து கொள்வது. அவங்களுக்கு ஒரு நாற்காலியோ ஒரு பதவியோ எதுவும் தேவையில்லை. மோசேக்கு என்ன இருந்துச்சு? மோசேக்கு இருந்ததெல்லாம் தலைமைத்துவ பண்பு, அந்த குணம் அவருக்கு இருந்தது. மோசேவனுடைய அடுத்த மிகச்சிறப்பு அப்போஸ்தலர் 7:22 வாசிக்கலாம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனானான். வாக்கிலும் செயல்களிலும் வல்லவனானான். எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தார். இப்போ இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல மோசேவை பற்றி இன்னொரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மோசே தனக்கு மந்தனாக பேச வராதுன்னு சொல்றாரு. ஆனா இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுகிற ஆசிரியர் சொல்றாரு, அவன் வாக்கில் வல்லவன்ற. கடவுளுக்காக தன்னை அர்ப்பணிக்கும் போது, அதுக்கு முன்னால அவர் மந்தனா உள்ளவராக தான் இருந்தார். பொய் இல்லை. மோசே சொன்னது பொய் இல்லை. கடவுளும் அதை அக்செப்ட் தானே பண்ணார். அவர் திக்குவாயனாக இருந்தது பொய் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு அது கூட மாறி போச்சு. அவருக்கு நல்லா பேசக்கூடியவராக மாறிட்டார். அதனாலதான் பின்னால பாருங்க, எங்கேயுமே ஆரோன் பேச மாட்டார், மோசேவே பேசுவார். பேச்சில் வல்லவராயிட்டாரு, செயல்பாடுகளில் வல்லவராகிறார். ஏன் செயல்பாடுகளில் வல்லவராகனா நல்ல படிச்சவர், மிகச்சிறந்த ஞானம் அவருக்கு உண்டு, எகிப்திய ஞானம் அவருக்கு உண்டு. இதெல்லாம் மோசேவுடைய குணங்கள். இதுக்காக தான் மோசே கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டார். இங்க தெரிந்தெடுப்புல கடவுள் எப்பவுமே தப்பு பண்ண மாட்டார். திரும்ப சொல்றேன், மனிதர்கள் தான் தப்பு பண்ணிருப்பாங்க. அந்த அழைப்பை உதாசீனப்படுத்தி சரியான ஊழியக்காரர்கள் இல்லாம போறது காரணம் அவர்கள் தானே தவிர கடவுள் இல்லை. கடவுள் எப்போதுமே சரியான நபர்களை தான் தேர்ந்தெடுப்பார். அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர் தான் மோசே. இன்னொன்றையும் நாம் கவனிக்கணும். கடவுள் தெரிந்தெடுக்கிறவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. சில நேரம் மனுஷர் தெரிந்தெடுப்பு அப்படி இருக்குமானா அங்க தப்பு நடக்கும். கடவுள் தெரிந்தெடுப்பாரானால் அவர் சிறந்த திறமைசாலிகளை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். வேதத்துல ஒரு முறை ஒரு இறையியல் கல்லூரியில் ஒரு 2 நாள் ஒரு மீட்டிங்காக போயிருந்த போது அந்த இறையியல் கல்லூரி முதல்வரோடு ஒரு இரவு நேரத்துல பேசுகிற வாய்ப்பு கிடைச்சு அவர் கூட பேசிட்டு இருந்தோம். அவர்கிட்ட பேசி கொண்டிருக்கும் போது அவர் இந்த விஷயத்தை குறித்து தான் பேசினார். என்ன பேசினாரு? தவறான போதகர்கள் இருப்பார்களானால், தவறான ஊழியக்காரர்கள் இருப்பாரானால் அதற்கு காரணம் கடவுள்னு நாம் சொல்லுவோமானால் அது தப்பு. அப்படிப்பட்டவர்களை கடவுள் தெரிந்தெடுத்திருக்கவே மாட்டார். அது மனுஷ தெரிந்தெடுப்பாக தான் இருந்திருக்கும். மனுஷங்க சுய நலத்துக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ அப்படி தெரிந்தெடுத்திருப்பாங்களே தவிர இப்படிப்பட்ட தலைவர்களை கடவுள் தெரிந்தெடுக்கவே மாட்டாங்க. அது ஒரு எதுக்காக அது விவாதம் வந்துச்சு என்றால், இப்போ பொதுவா அந்த மாதிரி இறையலாளர்கள் பேசும்போது ஏதாவது ஒரு தலைப்பெடுத்து பேசுறது வழக்கம். அப்ப என்ன சொன்னோம்னா, ஞானிகளை அவமாக பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு அந்த வசனத்தை குறித்து பேசும்போது அவர் அந்த வசனத்தையே தான் அவர் பேசும்போது அவர் சொல்றாரு, பவுல் பைத்தியக்காரனான்னு கேட்டார். பவுல் பைத்தியக்காரனா? எவ்வளவு பெரிய ஞானி! அது அவருடைய தாழ்மையான சிந்தனையிலிருந்து வந்தது. ஒரு ஊழியக்காரன் தன்னை எப்படி நினைக்கணும்னு அவர் கற்றுத்தரேன். தன்னை மேன்மையாக எண்ணிக்கொள்ளக்கூடாது, தன்னை ஞானியாக எண்ணிக்கொள்ளக்கூடாது, தன்னை சிறந்தவனாக எண்ணிக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறாரே தவிர கடவுள் மோசமானவர்களையோ அல்லது எந்த ஞானம் இல்லாதவர்களையும் தெரிந்தெடுக்க மாட்டார். அப்படி இல்லாதவர்களை தெரிந்தெடுத்தால் கூட அவர் அதில் தகுதிப்படுத்தி விடுவார். அதுக்கு உதாரணமும் மோசே தான். ஏற்கனவே நன்கு கல்வி கற்றவர், ஆனா அவருக்கு பேச வராது. பேச்சில் வல்லவர் ஆகிட்டார்ல கடவுள். அது கடவுளுடைய தெரிந்தெடுப்பு, தவறாகாது. எனவே கடவுள் தெரிந்தெடுக்கிறார் என்றால் சரியான நபரை தான் தெரிந்தெடுப்பார். அவருடைய தெரிந்தெடுப்பில் சில நேரம் தோல்விகள் ஏற்படுவதில்லை.
இதே நேரத்துல இன்னொரு கேள்வி நமக்கு ஏற்படலாம். இயேசுவின் தேர்ந்தெடுப்புல ஒரு தப்பு நடந்திருக்குது, யூதாஸ். ஆனால் யூதாஸை பற்றி இறையலாளர்கள் பேசுறது என்னன்னா, யூதாஸுக்கு ஒரு நேர்மறை பக்கம் உண்டு. அந்த நேர்மறை பக்கம் என்னவென்றால், அவருக்கு எப்படியாவது இயேசுவை ஒரு மேசியாவாக பார்த்துடணும். மேசியாவாகனா அந்த யூதர்களுக்கு ஒரு மேசியாங்கிற நம்பிக்கை இருக்குல்ல. யூதர்களுடைய மேசியா அடுத்தவனை வெட்டி கொன்று இஸ்ரேல் சாம்ராஜ்யத்தில் நிறுவதுதான் அவர்கள் எதிர்பார்க்கிற மேசியா. அந்த மேசியாவாக இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. அந்த மேசியா தான் இயேசுன்னு அவர் உறுதியா நம்பினார். அதனாலதான் அவர் துணிஞ்சு காட்டி கொடுத்துட்டார் என்று ஒரு பார்வை. இன்னொரு பார்வை ஏமாந்து காட்டி கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட இயேசுவா இவர் இல்லாதனால இவர் இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்னு காசுக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுத்துட்டார் என்று சொல்வதுண்டு. அங்க பணம் அவருடைய பலவீனம். அப்போ தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் சரியான திறமைசாலிகளாக தான் கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். அவங்க பலவீனம், அவங்க விழுந்து போறாங்க. அவருடைய பணத்தாசை, அவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் கடவுள் இருக்கணும்னு ஆசைப்பட்டா அது நடக்காது. கடவுள் எப்படி விரும்புகிறாரோ அப்படிதான் நாம் இருக்கணுமே தவிர நாம் விரும்புகிறபடி கடவுள் இருக்க முடியாது. கடவுளுடைய தெரிந்தெடுப்பு முத்தாக இருக்கும் என்பதற்கு மோசே மிகச்சிறந்த உதாரணம். இந்த குணங்கள் எல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான மனிதனை மோசே கடவுள் தெரிந்தெடுத்தார். மோசேக்கு என்று சில பெருமைகள் இருக்குது வேதத்துல. அதுல முதலானது உபாகம் 34:10 வாசிக்கலாம். மோசேக்கு நிகரான தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் பிற்காலத்தில் தோன்றினதில்லை. அவனோடு தான் கர்த்தர் முகமுகமாய் உறவாடினார். மோசேவோட சிறப்பு பாருங்க. மோசேவை விட பெரிய தீர்க்கதரிசி கிடையாது. கடவுளோடு முகமுகமாக பேசினார். முகமுகமாக பேசினார்னா முகத்தை பார்த்தல்ல, அவருடைய சத்தத்தை அவர் கேட்டார். நம்ம கடவுளுடைய சத்தத்தை மனசுக்குள்ள கேட்போம். அத நம்ம இருதயத்துக்குள்ள உணர்வோம். வேதத்தின் வழியாக, போதர்கள் வழியாக உணர்வோம். நேரடியாவே கேட்கிற அனுபவம் இருக்குல்ல, அது மோசேக்கு தான் கிடைச்சு. மோசே அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி. மோசேக்கு முன்னாலேயும் மோசேக்கு பின்னாலேயும் மோசே அளவுக்கு தீர்க்கதரிசி கிடையாது. அது மோசேவனுடைய பெருமை. அடுத்து மோசேவனுடைய சிறந்த பெருமை என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தை அவர் தானே வாங்கி கொடுத்தார் கடவுள்கிட்ட இருந்து. கடவுள் கொடுத்தார், அதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தவர் மோசே. இன்னைக்கு நியாயப்பிரமாணம் உலகத்தால் கொண்டாடப்படுகிற சட்டங்கள். நீங்க உலகத்தின் எந்த சட்டத்திற்கும் மூல சட்டமாக நியாயப்பிரமாணம் தான் இருக்கு. இந்தியாவில் இயற்றப்பட்ட எல்லா சட்டங்கள் அல்லது உலகத்தில் இயற்றப்பட்டிருக்கிற எல்லா சட்டங்களையும் நீங்க அப்படியே தொகுத்து உள்ள அடக்குனீங்கன்னா அது நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் என்கிற மகத்துவமான சட்டத்தை கடவுளத்திலிருந்து கொண்டு வந்து சேர்த்தவர் மோசே. கடவுள் அவரை கூட்டு போய் அவரே எழுதி கொடுத்து அனுப்பினார். அந்த அளவுக்கு மோசேவை கர்த்தர் நேசித்தார். அது மோசேவுக்கு பெருமை. நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் மோசேவை பற்றி பேசாமல் கடந்து போக முடியாது. மோசேவுடைய மூன்றாவது பெருமை உபாகம் 34:5-6. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்தேபேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசேவை கடவுளே அடக்கம் பண்ணினார். யாருக்கு இந்த சிறப்பு கிடைக்கும்? இது எவ்வளவு பெரிய பெருமை. அவரே அடக்கம் பண்ணினார். அவர் எங்க அடக்கம் பண்ணினார்னு யாருக்கும் இதுவரைக்கும் தெரியாது. அந்த இடத்தை அவர் மறைத்தார். யாருக்கும் தெரியாமல் காத்துக் கொள்கிறார். இன்னைக்கு வரைக்கும் மோசேவுடைய கல்லறையை கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு பெரிய மகத்தான மனுஷனுடைய கல்லறையை நம்ம கண்டுபிடிக்க முடியல பாருங்களேன். யாக்கோபின் கல்லறை இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. ஆனால் மோசேவின் கல்லறை எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதான் கடவுளின் மகத்துவம். அது மோசேவின் மீது வைத்த அன்பு. அவரே அடக்கம் பண்ணப்பட்டு அந்த கல்லறையை அவரே பராமரித்து வருகிறார். ஏனென்றால் லட்சக்கணக்கான தமது ஜனங்களை வழிநடத்துகிற பொறுப்பை ஏற்றுக்கொண்ட மகாபெரிய தலைவன், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவன். எனவே மோசேவை கர்த்தரே அடக்கம் பண்ணினார் என்பது மோசேவனுடைய பெருமைகளில் மிக முக்கியமான ஒரு பெருமை. அடுத்து
இந்த மோசேவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு காரியம் உண்டு. மோசே எத்தனை வயசுல எகிப்தை விட்டு வெளியே வந்தாருன்னு யாருக்காவது தெரியுமா? அதாவது இஸ்ரவேலை சந்திக்க வந்த அந்த வயசு 40 வயசு. 40 வயசுல வந்தாரு. அப்போ விரட்டி அடிக்கப்பட்டாரு, காட்டி கொடுக்கப்பட்டாரு, அவர் ஓடிட்டாரு. அப்புறம் எகிப்தை விட்டே ஓடி போயிட்டாரு. ஓடி போயிட்டு திரும்ப கடவுளால் அழைக்கப்பட்டார். முட்புதரில் இருந்த போது கடவுளால் அழைக்கப்பட்டார். அப்படி அழைத்து திரும்ப ஊழியத்துக்கு வந்தார். ஊழியத்துக்கு வந்து அங்கிருந்து அவர் வழி நடத்தி கொண்டு போய் கானானுக்கு சேர்க்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அது எத்தனை வருஷ பயணம்? 40 வருஷம். எத்தனை வயசுல மோசே இறந்து போனார்? 120. 120. இப்ப கணக்கு போடுங்க. 120ல இருந்து 40 கழிச்சிருங்க. 80 வயசுல அழைக்கப்பட்டார். அப்போ நம்ம வயசெல்லாம் ஒரு முறை நினைச்சுக்கோங்க. எல்லாரும் இன்னைக்கு பைபிள் சைடுல இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்க வயசை நம்ம நினைச்சுக்கலாம். வயசு குறிச்சுன்னா ஒரு பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நம்மால இதை செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமா, எனக்கு இவ்வளவு வயசாயிருச்சு, அவ்வளவு வயசாயிருச்சு. வயது ஒரு பயத்தை நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். முதுமை வர வர நமக்குள்ள பல குறைபாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இங்க முதுமையினுடைய குறைபாடுகள், ஒன்று உடல்நல குறைபாடு, 2வது பொருளாதார பிரச்சனை, 3வது மனப்பிரச்சனை, 4வது மரியாதை பிரச்சனை. உடல்நல குறைபாடு, ஆமா, நமக்கு வயசாயிருச்சுன்னு சொல்றதே மூட்டு வலிதான். அப்புறம் கண் பார்வை குறைவு. நான் சின்னதா எழுத்து தெரியல அப்படின்னு ஐ செக்கப் போகும்போது ஒன்னும் சொல்ல, டக்குன்னு ஒரு கண்ணாடி கொடுத்து போடுங்க, நாங்க போட்டேன். தெரியுதா? நாங்க தெரியுது, என்ன அவ்வளவுதான் போங்கன்ட்டாங்க. ஏன்னு கேட்டா ஒண்ணு இல்ல, அது 40 தொட்டுட்டா அவ்வளவுதான் அப்படின்னாங்க. ஒரு வயது, பார்வைக்கும் வயதுக்கும் சம்பந்தம் இருக்குது. கேட்கும் திறன் இழப்பு, வயது கூட கூட சில விஷயங்களை, நம்ம சத்தத்தை கேட்க முடியாது, அது செவித்திறன் குறையுது. நரம்பு சார்ந்த நோய்கள் ஏற்படுது. 2வது மிகப்பெரிய பிரச்சனை அவர்கள் சந்திப்பது பொருளாதாரம். காசு அவங்க கையில இல்லாம போயிடுது. இப்போ இன்னொருத்தர் கொடுக்க வேண்டியதா இருக்குது. அவங்களுக்கு அவங்க தேவைக்கு இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. பென்ஷனே வாங்கினா கூட இன்னொருத்தர் தானே கொண்டு வந்து தரணும். அப்போ ஒருவரை சார்ந்து இருக்க வேண்டியிருக்குது. மருத்துவ செலவுகள் கூடிக்கிட்டே வருது. பிபி, சுகர், அவங்க பிறரை நாள் இன்னொருத்தரை சார்ந்திருக்கணும்ன்ற நிலை வரும்போதே பாதி உடைஞ்சாங்க. அந்த பிரச்சனை, அது பொருளாதார உணர்வாங்க. ஒரு தனிமை உணர்வு வருது. அன்பும் ஆதரவும் அவர்களுடைய குடும்பம் எது? அப்போ புறக்கணிக்கப்பட்ட உணர்வு வந்துடும். ஒரு தனிமை, யாரும் ஆதரிக்கல அப்படிங்கிற மனவலி. அதெல்லாம் உலகியல் பிரச்சனை, இது உடல் பிரச்சனை இல்லை. அவங்க மனசுக்குள்ள ஏற்படுகிற நெருக்கடி, குழப்பம். 4வது மரியாதை குறைந்ததாக உணர ஆரம்பிக்கிறாங்க. மனப்பான்மை ரொம்ப அது கூடியே வரும்போது மற்றவங்களுக்கு பாரமா தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். யோசிச்சு பார்த்தா மோசேவோட வயசை பாருங்க. கடவுள்
சொல்றீங்களா? அந்த காலமாவே இருக்கட்டும், 120 வயசு அந்த காலமாவே இருக்கட்டும். அந்த காலத்துல கிட்டத்தட்ட நம்ம வயசோட கம்பேர் பண்ணா 60 இயர்ஸ். நம்ம இன்னைக்கு 80 வயசு வாழ்றோம்னா 40 நடுத்தர வயசு, 60 வயசு. பணி தொடங்குது. அவர்கள் வந்து என்னால ஒண்ணு செய்ய முடியாது, யூஸ்லெஸ் என்ன கற்றுக்கொள்ள வேண்டியது வயசையும் கற்றுக்கொள்ள. நிறைய வயசை நம்ம மறந்து போகிறோம். மோசே அப்புறம் சரி போதும், கிட்டத்தட்ட மோசே அப்படியே உருக்கி பயன்படுத்திட்டார் கடவுள். அவருடைய கடைசி சொட்டு சக்தி வரைக்கும் கடவுள் பயன்படுத்திக் கொண்டார். அப்படி பயன்படுத்திக் கொள்வார் கடவுள். நம்மை அழைத்த உண்மையுள்ளவர் இல்லையா? வயதை நினைத்து வருத்தப்படுவது, முதுமையை நினைத்து கவலைப்படுவது, எனக்கு வயசாகிட்டே இருக்குதுன்னு வருத்தப்படுறது, என்னன்னா இதெல்லாம் வந்து இந்த ஏஜ் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறதே கவர்மெண்ட் தான் இல்ல, உலகம் தானே. இந்த வயசு முடியாது. இது ஓய்வுக்கா தொடங்குதோ யார் ஓடிட்டே இருக்கிற நாம என்ன நினைக்கிறோம், நாம ஓட வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறோம், நினைக்கிறோம். முதுமை வருது செய்யறதுக்கு பாடம். எனவே முதுமை கொடுக்கல, சொல்லி கடவுள் சொல்லி. எனவே இது இந்த உலகம்
எனக்கு திடீர்னு நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு, மொத்தமா அப்படியே கட் ஆனதுனால டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. திரும்ப ரீகனெக்ட் ஆகிட்டோம். அவ்வளவுதாங்க. முதுமை என்பது உலகம் நடத்துகிற உளவியல் தாக்குதல். கடவுள் அப்படி சொல்லல. எனவே உலகம் சொல்றதையெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்க கூடாது. கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம கடவுளுக்காக ஓட முடியும், உழைக்க முடியும். நம்முடைய வயதை காரணமாக வைத்து ஒரு சோர்வை நம் இருதயத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. அது மோசே நம்ம கற்றுத்தருகிற பாடம். ஏதும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தோற்றுங்க ஒரு கேள்வி. ஹலோ. சொல்லுங்க. இவ்வளோ இவ்வளோ குணநலன்கள் இருந்த மோசே உண்மையுள்ளவரா இருந்து இவ்வளவும் செய்து கடவுள் ஏன் அவரை கானான் தேசத்துக்குள்ள அனுமதிக்கல? எப்போதுமே கடவுள் ஊழியக்காரர்களிடத்தில் ரொம்ப கடுமையா நடந்துப்பாரு. நம்ம பவுல் ஏன் சொல்றாருங்கிறத யோசிச்சாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்களில் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாகாதபடி அநேகர் போதகராகாதிருப்பது நல்லதுன்றாரு. அப்போ திருப்பணி அழைப்பு என்பதே கொஞ்சம் கடுமையானதுதான். ஏன் கடுமையானதுன்னா, அவங்க கடவுள் வேலையாட்கள், கடவுள் தான் அவங்களை பணிக்கு தெரிந்தெடுக்கிறார். அப்ப அவர் சொல்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க செய்கிற சிறு தவறு அல்லது ஒரு சிறு பாவம் சொசைட்டியை பாதிக்கும். உதாரணத்துக்கு, திருச்சபையாரில் ஒருவர் செய்கிற பாவம் ஒட்டுமொத்த திருச்சபையை பாதிக்காது, ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகத்தை பாதிக்காது, பெருசா பாதிக்காது. சரி, அவன் அப்படிதான் அப்படின்னவங்க போதகரும் அதை கண்டித்து உணர்த்தும் போது மற்றவங்க பயந்துருவாங்க. ஆனால் கண்டித்து உணர்த்த வேண்டியவனே தப்பு பண்ணிட்டா அது ஹோல் சொசைட்டியை பாதிக்கும். இது தப்பில்லைங்கிற மனநிலை வந்துடும். அதனால மேய்ப்பர்கள் தவறு செய்வதை கடவுள் அனுமதிக்கிறது. பயங்கர கோவப்படுவார். நீங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் எல்லாம் எடுத்து வாசிச்சு பார்த்தா அங்க நிறைய மக்கள் செய்த பாவங்களும் உண்டு. ஆனால் மக்கள் செய்த பாவங்களுக்கு எல்லாம் வருத்தப்படுகிற கடவுள், அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற கடவுள், அவர்களை எப்படியாவது மீண்டும் மன்னித்து புதுவாழ்வு கொடுக்கணும்னு ஆசைப்படுற கடவுள், மேய்ப்பர்கள் என்ன சொல்ற, நான் உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களை பழித்தீர்ப்பேன்வாரு. அது போல ஊழியக்காரர்கள் தவறு செய்யும் போது கடவுளுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் கடுமையாவே இருக்குது. இந்த மோசே கூட அந்த பொதுவா அந்த கற்பாறைய அடிச்சுட்டு தான் பெரிய குற்றமா பார்க்கப்படுது. அது மக்களுக்கு முன்னால் அப்படி செய்யும் போது, கடவுளுடைய வார்த்தையை மீறி நடக்கும் போது மக்களுடைய பார்வை மோசமாயிடக்கூடாது. அதனால கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா, மோசேவுடைய இந்த பயணம் போதும்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் ஒரு வயது மூப்புல வர்ற விஷயங்கள். அவ்வளவு சாந்தமான மனுஷனே அப்படி ஒரு தப்பு நடக்கும் போது அது இயல்புதான். ஆனா கடவுள் போதும்னு நினைக்கிறாரு. அதை இன்னொருத்தரிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாரு. அது கடவுளுடைய தீர்மானம். இதுதான் காரணம்னு பெருசா பைபிள்ல குறிப்பிடப்படலை. நம்ம யூகிக்கிறோம், இந்த நேரத்துல அவர் இப்படி பண்ணிட்டதுனால கடவுள் வேலை வருத்தப்பட்டு மோசேவை அனுமதிக்கல அப்படிங்கிறத நாம யூகிச்சு புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி கடவுள் எந்த காரணத்தையும் சொல்லல. இது போதும்னு அவர் நினைச்சிருக்கலாம். இன்னொரு தவறு கூட அவர் வாழ்க்கையில பண்ணியிருக்கிறாரு. சில பெரிய மனிதர்கள் தவறு செய்யும் போது அதை பெருசா பூதாகரப்படுத்துறத கடவுளே விரும்பல அந்த இடத்துல. அது மிரியாமும் ஆரோனும் கோவப்பட்டது காரணமே மோசே செய்த இன்னொரு தவறு தான். அந்த தவறுக்காக தான் அவங்க வருத்தப்பட்டாங்க. ஆனா கடவுள் அவரை விட்டு கொடுக்கல. அந்த இடத்துல மோசே பக்கம் தான் நிற்கிறாரு. ஆனால் கானானுக்குள்ள அனுமதிக்கல. அப்போ செய்கிற தவறுகள் உலகம் நடவடிக்கை எடுக்குதோ இல்லையோ, ஆனா கடவுள் தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு மோசே கூட உதாரணம் தான். எனவே செய்கிற பாவத்தை கடவுள் கவனிச்சுட்டு தான் இருக்கிறார். அது மோசேவாக இருந்தாலும் அவர் கவனிச்சுட்டு தான் இருக்கிறார். அதுதான் மோசேவை கடவுள் கானானுக்கு அனுமதிக்காததுக்கான காரணம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல கடவுளுடைய நேர்மையை, கடவுளுடைய நீதியை நம்ம கொண்டாடலாம்.
தேங்க்யூ. பாஸ்டர் எனக்கு ஒரு டவுட். இப்ப சாந்த குணம் உள்ளவன்ட்டுள்ள இது வந்து கடைசியா தானே அவருக்கு அந்த குணநலம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து கடவுள் தெரிந்தெடுக்கிறதுக்குள்ள காரணம் மெயின் ரீசன் அந்த இன மக்கள் மேல அவனுக்கு இருந்த அந்த வாஞ்சை ஈர்ப்பு அதுதானே மெயின் ரீசன் பாஸ்டர். இஸ்ரவேல் ஆமா, மோசே வந்து தானே இந்த முயற்சி எடுத்தவர் தான். நம்ம அதையும் நான் சொல்லிட்டு வந்த மோசே தானே அந்த மக்கள் மீது அன்பு கொண்டு அது தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் மாதிரி இஸ்ரவேலர்கள் எல்லாருக்குமே ஒரு விதமான தன்னுடைய மக்கள் மீது அவர்களுக்கு ஒரு இயல்பான பற்று இருக்கும். அது வந்து அந்த நாட்டு பற்று, தேசப்பற்றது, தன் தேசத்தை சேர்ந்த தன் குடும்பத்தை சேர்ந்த மக்கள் மீது அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட அன்பும் பாசமும் உண்டு. அந்த உணர்வை மோசே அப்பட்டமா வெளிப்படுத்தினார். அந்த ஆர்வம் அவருக்குள்ள இருக்குது. அதுவும் கடவுள் தெரிந்தெடுக்க ஒரு மிக முக்கியமான காரணம். அதுல மாற்று கருத்து இல்லை. அதே போல இந்த கேரக்டர்ஸும் மோசே கூட நீங்க அவனை வெட்டி போட்டான்னு சொல்லும் போது அதே மோசே இஸ்ரவேலர்கள் சண்டை போடும்போது அந்த கோபம் வராது அவனுக்கு. அவர்களுக்கு போய் புத்தி தான் சொல்லிட்டு இருப்பாரு. அங்க சாந்தமா தான் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவார். சோ அங்கேயே கேரக்டர் நம்ம ரெண்டா பிரிச்சு பாத்துக்கலாம். எகிப்தியன்னா வெட்டிடுறாரு, ஆனா இஸ்ரவேலன்னா அங்க போய் ரொம்ப சாஃப்டா தான் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க தான் மாட்டி கொடுத்துட்டாங்க. எப்பவுமே நம்ம சொசைட்டில என்ன பிரச்சனைனா, யாரெல்லாம் மக்களுக்கு நன்மை செய்ய போகிறார்களோ அந்த மக்களே தான் அவர்களை காட்டி கொடுத்துருவாங்க, அவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படி மோசேக்கு சிக்கல் ஏற்பட்ட போது அந்த வாஞ்சையும் நிச்சயமாக அதுல ஒரு காரணம். அதே போல அவருடைய கேரக்டர்ஸும் மிக முக்கியமான காரணம். அந்த வாஞ்சையும் மிக முக்கியமான காரணம். ஆனா இந்த ஆர்வத்தினால்தான் நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லல. அப்படி சொல்லும் போது என்ன ஆயிடும்னா, மோசே பிரதானம் ஆயிடுவாரு, கடவுள் பின்னால் ஆயிடுவாரு. அப்போ கடவுள் முடியாத போது அவன் அந்த முயற்சியில தோற்று போயிட்டு வேணாம் தானே போயிட்டாரு. இந்த முயற்சி எனக்கு வேணாம், இனிமே இந்த மக்களை நான் மீட்க மாட்டேன், நான் எங்கேயோ போய் எப்படியோ வாழ்ந்து பொழைச்சிக்கிறேன்னு நினைச்ச போதுதான் கடவுள் கூப்பிட்டு வந்தார். அப்போ கடவுள் பிரதானமாக மாறுகிறார். அந்த ஆர்வம் இருந்தவர் தான் அந்த முயற்சியில அவர் தோற்று போனவர். இனிமே அந்த முயற்சியை எடுக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட போது கடவுள் கொண்டு வந்து அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுக்கிறார். எனவே அந்த ஆசையை அவர் நிறைவேற்றி கொடுக்கிறாருன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம கூட நல்ல ஆசைகள் இருக்குமானால் ஒரு நாள் அதை நான் செயல்படுத்தவே முடியாதுங்கிற எண்ணம் வந்தா கூட கடவுள் ஒரு நாள் கண்டிப்பா நிச்சயமா அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு அவரே வந்து நமக்கு அந்த வாய்ப்பை உண்டாக்கி கொடுப்பாரு. அதனால நிச்சயமா அதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான். பாஸ்டர் எனக்கு இன்னொரு டவுட். இப்போ ஏன் வந்து மோசே எகிப்துல இருந்து அந்த கானான் தேசத்துக்கு வர்ற அந்த பயணத்துல ஏன் அவருடைய பொண்டாட்டி பிள்ளைங்களை அவரு உட்புகுத்தல? அதாவது அவரு பயணம் பண்ணும் போதே இங்கிருந்து தான் போறாரு இல்ல, இங்கிருந்து போகும்போது ஃபேமிலியை விட்டுட்டு தான் போறாரு, தனியா தான் போறாரு. அவரே தனியா பயணப்படுறாரு. அவங்க மனைவியோ பிள்ளைகளோ ஒருவேளை இந்த போராட்ட களத்தில் ஈடுபடுத்தும் போது அவருடைய கவனம் முழுவதுமா புரட்சியில இருக்காது. எப்போதுமே மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம் பலம் ரெண்டுமே குடும்பம் தான். குடும்பம் ஒரு பெரிய நம்ம லட்சியத்தை வாழ்க்கையில வச்சுக்கிறோம், ஒரு பெரிய இலக்கு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பெரிய இலக்குன்னா மோசேவோட இலக்கே வச்சுப்போம். இந்தியாவில ஒரு பிரதமராவது ஒரு இலக்குன்னு நம்ம வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இலக்கை நோக்கி ஓடும்போது முதல்ல பாதிக்கப்படுவது குடும்பம். நம்ம குடும்பத்தோடு நேரம் செலவிட முடியாது, பிள்ளைகளோடு நேரம் செலவிட முடியாது. நாடு நாடு நாடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரே முடிவு தான் எடுக்கணும். ஒண்ணு குடும்பத்தோடு இருக்கணும், இல்ல நாட்டோடு இருக்கணும். மனைவி ஒரு நாள் பிள்ளைகள் ஒரு நாள் பிடிச்சி நிறுத்திடுவாங்க, ஒண்ணு வீட்டை பாரு இல்ல எங்களை விட்டுட்டு போயினே இருக்கு. இப்போ மோசே எங்க ஞானியா இருக்கிறாருன்னா, அவரே அமைதியா அவங்களை இங்க இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுல அவர் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் மாமனார் கூப்பிட்டு வந்து சேர்த்துறாரு. அது நல்ல வேளை அவங்க வெளியில வந்துட்ட பிறகு கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அதனால அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஆனா ஒருவேளை இந்த போராட்டம் வாதைகள் இந்த காலகட்டத்துல வந்திருந்தாங்கன்னா மோசேக்கு அது ஒரு பெரிய இடையூறாக இருந்திருக்கும். சில நேரம் ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தோடு ஊழியம் செய்யும் போது ஒரு முக்கியமான போராட்டமான காலகட்டங்கள்ல குடும்பத்தோடு இருந்தால் அது சிக்கலை ஏற்படுத்துது. அதுலதான் நம்ம எரேமியாவை கூட பாக்குறோம். கடவுள் வந்து எரேமியாவை மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு, அது ஒரு மிக மோசமான காலம், 70 ஆண்டு சிறையிருப்புக்கு முந்தைய காலம். அதனால கடவுள் வந்து எரேமியாவை திருமணம் செய்வதை தடுத்து நிறுத்துவார். அது போல மோசே ஞானமாக எடுத்த முடிவு தான் அது. அங்கே கொண்டு போகும்போது தன்னுடைய கவனம் ஒன்று புரட்சியிலே தான் இருக்கணுமே தவிர குடும்பத்தில் போயிடக்கூடாதுன்றதுல கவனமாக இருந்து அந்த முடிவு எடுத்தார். மோசேயோட வாழ்க்கையில நான் வியந்து போனது ஒரு காரியம் என்னன்னா, கடவுள் வந்து அவர் கானான் தேசத்துக்கு நீ போ
வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிறகு அவரு அதுக்கும் கீழ்ப்படிந்தார். அதாவது ஆஹ் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்றது போல அவர் அதுக்கும் கீழ்ப்படிஞ்சு அங்க ஒரு ஆர்கியூமெண்ட்டோ இல்ல நான் நான் வரலன்னு சொன்னேன், நீங்க தானே என்ன கூப்பிட்டு வந்தீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு விவாதமும் அங்க நடக்காம அவரு இமீடியட்டா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதுதான் ஆக்சுவலி மோசேயோட அந்த என்டையர் ஹிஸ்டரி, லைஃப் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ஒரு ப்ரிடாமினன்ட் கேரக்டர் ஆஃப் மோசஸ். அவரு அந்த ஒரு காரியத்திலையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். ஸோ இது வந்து ரொம்ப ஆச்சரியமானது. வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னா இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம ஜெபத்திற்கு கடந்து செல்லலாம். ஜெப குறிப்புகள் யாருக்கும் எதுவும் இருக்கா? ஜெப குறிப்புகள் சரி. யாருக்கும் ஸ்பெசிஃபிக்கா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எதுவும் இல்லைன்னா நம்ம ஜெனரல் ப்ரேயர் பண்ணலாம். சிமியக்கா, அவங்க அந்த பாப்பா எப்படி இருக்கா? கொஞ்சம் பெட்டரா இருக்கா. இன்னும் பெட்ரிடன் தான். இன்னும் பெட்டர். நம்ம தொடர்ந்து பவித்ராக்காக ப்ரே பண்ணிக்கலாம். சின்னத்துல 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸோ அவங்க ஸ்கூல் ஜாயின் பண்ற டைம்ல உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. அவங்களுக்காக தொடர்ந்து நாம பெதஸ்தா ஹாஸ்பிட்டல் சீக்கிரமாக ரீஓபன் ஆகணும், அதுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கிறிஸ்தவர்கள் நிறைய இடத்துல வந்து பெர்சிக்யூஷன் அனுபவிக்கிறாங்க. அவங்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அதே போல இந்த வார் சுச்சுவேஷன் எல்லாம் நார்மலா வரணும். ஏன்னா அதனால ஸ்லோவா என்டையர் வேர்ல்ட்லயே அந்த இம்பாக்ட் தெரியுது. அதற்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். அதே போல நம்மளோட சென்ட்ரல் போர்டோட எஜுகேஷன் சிஸ்டம்லயும் புதுசா நினைச்சு மாற்றங்கள் கொண்டு வராங்க. 3 லாங்குவேஜ் இத ரூல் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் குழந்தைகளோட படிப்பை எப்படி பாதிக்கும் நமக்கு தெரியாது. ஸோ இதையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஞானத்தை குழந்தைகளுக்கு தரணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். சிஸ்டர் எவாஞ்சலின் ப்ரே பண்றீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த அருமையான இரவுகளுக்காக, இந்த வேத ஆய்வுக்காக, எங்கள் போதவருக்காக, ஆண்டவரே இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்காகவும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷ விதமாக ராஜா, ஆண்டவரே வேதத்திலிருந்து மோசே என்ற மாபெரும் தலைவனை குறித்து ஆண்டவரே ஆய்வு செய்ய போதகர் மூலமாக நாங்கள் அதை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு பாராட்டின பெரிய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் அப்பா எல்லாரை குறித்து நீர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த திட்டத்தை நாங்கள் இழந்து போகாமல் ஆண்டவரே நம்முடைய திட்டத்திலே நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே எங்களுடைய ஓட்டத்துல அப்பா நாங்கள் கர்த்தாவின் இடத்துல கிரீடத்தை பெறுகிறபடியாக நாங்கள் ஓடும்படி நீர் எங்களுக்கு தயவு பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே யார் யார் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ எல்லாருடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே அவர்கள் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாக அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே மகிழ செய்து பெருக செய்து ஆண்டவரே நீர் உயர்த்தி ஆண்டவரே எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே நீதிமான்கள் கர்த்தாவை பனையை போல செழித்து ஆண்டவரே அப்பா நாங்கள் கர்த்தாவை வளரும்படியாக நீர் எங்களை கிருபை பாராட்டுவீராக சுவாமி. வேதத்திலே ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருந்து இந்த வசனங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலே 30, 60, 100 கனி கொடுக்க நீர் கிருபை செய்வீராகப்பா. உமக்காக கனி கொடுக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் கிருபை செய்வீராக சுவாமி. ஆண்டவரே இந்த நேரத்திலும் கர்த்தாவே
எங்களுடைய கர்த்தாவை கவர்மெண்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, எந்த விதத்துல ஆண்டவரே யாரை நீர் அமர்த்தி வைத்திருந்தாலும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்காக அவர்களை கர்த்தாவே ஆசனத்துல இருந்து தள்ளி ஆசனத்தை உட்கார வைக்கிறவர் ராஜா. அவர்கள் மூலம் ஏற்படுத்துகிற திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, அது தீமையை கூட நீர் நன்மையாய் மாற்றுகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, இந்த 3 மொழி கொள்கையாக இருந்தாலும் ஆண்டவரே, அது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நன்மை பயக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஆண்டவரே எல்லா இடங்களிலும் சுவாமி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் போய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அவர்கள் பிரகாசிக்கும்படியா இந்த திட்டத்தை நீ பயன்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, தலைவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கிருபைகளை ஆண்டவரே உமக்கு பயப்படும் பயத்தை மக்களுக்கு நன்மை செய்கின்ற ஒரு எண்ணத்தை நீ தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே பெதஸ்தா மருத்துவமனைக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே வேலை வாய்ப்பை மாத்திரமல்ல சுகத்தை கொடுத்த அந்த மருத்துவமனை அப்பா, மிஷினரிகள் கர்த்தாவே அவருடைய கண்ணீர்னாலே ஆண்டவரே அவருடைய உழைப்பினாலே ஆண்டவரே அந்த நிறுவனத்தை ஆண்டவரை உருவாக்கினார்கள், அந்த மருத்துவமனை உருவாக்கினார்கள். இது எந்த காரணத்தினால ஆண்டவரே இந்த நிலைமைக்கு ஆண்டவரை உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே அப்பா, நீர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியுமாய் எழுப்பின தேவன் அப்பா. அது உம்மாலே மாத்திரம் முடியும் சுவாமி, மனுஷனால் கூடாதது உம்மாலே கூடும் ராஜா. நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அற்புதங்களை செய்ய வல்லவர், நீர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர் ராஜா. ஆண்டவரே, நீர் அதிலே ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, விசேஷமாக அப்பா இன்றைக்கும் சுகவீனமா இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நம்முடைய பாதப்படியிலே வருகிறோம் ராஜா. ஆண்டவரே, அந்த மகள் ஆண்டவரே பவித்ராக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. அவளுடைய கர்த்தாவே சரீரத்தை அப்பா நீர் எழுப்பும்படியாக ராஜா, ஒவ்வொரு செல்களை ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா உறுப்புகளை நீர் உயிர்ப்பிக்கும்படியாக ரத்தத்தினால் ஆண்டவரை மீட்டு கொண்ட அந்த சரீரத்தை அப்பா ஆண்டவரே நீர் ஒருமுறை கூட நினைத்தரலும் அப்பா. அவளுக்கு வேண்டிய எல்லா விதமான பலத்தை நீர் தந்து அந்த மகளுடைய படிப்பை தொடரும்படியா நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்னுமா கூட ராஜா ஸ்டீஃபன் என்கிற அந்த சகோதரனுடைய ஊழியத்தை செய்தவர் ஆண்டவரே தகப்பனாருடைய மகன் ஆண்டவரே, ஊழியத்தை செய்யும்படியாய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற மகன் ஆண்டவரே, அவருக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ராஜா அவருடைய எதிர்காலத்தினர் பொறுப்பெடுத்து உமக்காக அவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, இன்னும் ராஜா இந்த இடத்துல அப்பா எங்களோட ஷேர் பண்ண இருக்கிற எல்லா சுகவீனமான மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. அவர் மருத்துவமனையில் இருந்தாலும் அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தாலும் டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜருக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அவர்களோடு நீர் துணை நின்று அவருடைய தேவைகளை சந்தித்து அவருடைய வாழ்க்கையில அப்பா மறுபடியுமாய் சுவாமி ஒரு புதிய ஒரு ரெஸ்டோரேஷன் அப்பா ஒரு உயிர்ப்பிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே மறுவாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், உடைய படிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அற்புதங்களை செய்யுங்க அப்பா, தொடர்ந்து அவரை பயன்படுத்துங்க, தொடர்ந்து அபிஷேகிங்க சுவாமி. ஆண்டவரே, இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற சகோதரிக்காக ஆண்டவரே அவருடைய எல்லா குடும்ப தேவைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவைகள் எல்லாரையும் அப்பா ஒருமனப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம், ஒன்று கூட்டினதற்காக ஸ்தோத்திரம். வேறு வழியில கூட தகப்பனே ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லத்தக்கதாக சுவாமியுடைய பாதத்தை பிடித்துக் கொண்ட ஒருத்தராகியும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாம மகிமைக்கு என்று ஆசீர்வதித்து வழி நடத்தும். எல்லாவற்றையும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், வழிநடத்துதல், அளவில்லாத ஆசீர்வாதங்கள் நம் ஒவ்வொருவரோடும் நம் குடும்பங்களோடும் நாம் கேட்ட இறைவார்த்தையோடும் நாம் ஜெபித்த எல்லா விண்ணப்பங்களோடும் தங்கி தருத்திருந்து ஆசீர்வதித்து நன்மை நான் விளைத்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம், என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். స్తోత్రం ఫాస్టర్. స్తోత్రం.